ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் ஊறுகாய் தான். அதுவும் நான் பண்ண போகிறதில்ல, இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் தான் அதை பண்ண போகிறாங்க. ஏன்னா எனக்கு மாங்காய் ஊறுகாய் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஸோ அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன், நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாங்காய் எடுத்துக்கிறாரு, நல்லா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் ஒன்று தான் இப்போ எடுத்திருக்கோம், எப்படி இருக்குன்னு ட்ரையல் பார்க்குறதுக்காக. உங்களுக்கு நீங்கள் 2 மாங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒன்று தான் எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு பாத்திரத்தை அதை மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து கடுகு அப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணுவாங்க. கடுகு வந்து நாங்கள் குட்டி ஸ்பூன்னால் 4 ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன்னா அதில் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கப்புறம் அதை வந்து ஆறுனக்கப்புறம் ஒரு மிக்சியில் வச்சு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் குறப்பாக இருக்கும். அப்புறம் நம்ம அந்த மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவையான உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து காரம் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவோம், அதனால் திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி உரமாக வச்சிடுறாங்க. அடுத்து வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், பெருங்காயம் தாளிச்சிட்டு, இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல ஒரு பேஸ்ட்டு, அதை போட்டு மாங்காயில் மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம இங்கே தாளித்து வச்சுருந்தோம்ல கடுகு, வெந்தயம், பெருங்காயம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும், அதுதான் நல்லா அரோமா கொடுக்கணும் இவர் சொன்னாங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் 2 days வந்து அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிட்டு உங்களுக்கு தேவையானப்போ மாங்காய் ஊறுகாவை எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.